தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளோட தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு கள நிலவரப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முன்னோடியுமான செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தாவைக்கால வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் மட்டும் இணைஞ்சா பரவாயில்ல, ஏறக்குறைய ஒரு 50 பேர் வந்து கூட்டு வந்து தாவைக்கால ஐக்கியமாயிருக்காரு. கூட ஒரு முன்னாள் எம்பி சத்யபாமாவும் இருக்காங்க. கரண்ட் எம்எல்ஏ போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசைன் பண்ணியிருந்தாரு சட்டசபையில். சரி, ஓகே, அவர் கட்சி விட்டு வந்தால் ஏன்ப்பா ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஒரு சண்டை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலரும் சொல்கிற விஷயங்கள், குறிப்பாக நம்ம கூட பேசியிருந்த ஜேர்னலிஸ்ட் மணி சார் உட்பட பல பேர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சமிஞ்சை. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பவர், அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்க அதிருப்தியில் இருக்க எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பல பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண ஏடிஎம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை முன்னாடி வந்து பேசியிருந்தோம். இது எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தளவாய் சுந்தரம், செம்மலை இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் மீது வன்மத்தின் உச்சியத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செம்மலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தற்கொலைக்கு சமம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு கட்சியில் இருந்தவர், கட்சியை வளர்த்து கொண்டு போய் ஒரு ஆட்சியை பிடிச்சி ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் போயிட்டு கொடி ஏற்றி கட்சி நடத்தி இதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து வளர்க்க போகிறாரா, சின்ன சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க போகிறாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா செம்மலை அவர்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக இது ஒரு தற்கொலைக்கு சமம். தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒருத்தர், ஆக்சுவலி தற்கொலைன்ற வார்த்தை தவறான வார்த்தை, தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன தான் அவரை பொத்தி பாதுகாத்து வச்சாலும் திருப்பி அவர் அந்த முடிவை தான் தேடி போவார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மலை அவர்கள் பேசியிருக்காரு. தளவாய் சுந்தரம் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனால் இங்கே இருக்கவங்களுக்கே வந்து பிரோஜனம் கிடையாதுங்க, அவர் அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் திமுக போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இவரால் புண்பட்டு வெளில போனவங்க எல்லாமே திமுக தான் போவாங்க, அங்கே போனால் அவருக்கு மதிப்பே இருக்காது, அதனால தான் ஒன்றுமே இல்லாத தாவைக்காக போயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. குறிப்பாக நயனா நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா கிட்ட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா நீங்கள் புதுசாக எங்கே சண்டை போட்டு திடீர்னு டிவிகே பக்கம் திரும்பிட்டீங்கன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வினரோட நிலைப்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அதிமுக நீங்கள் எதிர்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி கேட்டிருந்தாங்க. நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தோம். தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பற்றி பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பல பேர் பேசியிருந்தாங்க. நம்மளும் ஒரு சில இடங்களில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது அப்படியே வந்து உல்ட்டாவாயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவுடைய பழைய ஆளுங்கள்லாம் வந்து டிவிகேக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து அடிப்பட்டதுலேருந்து டிவிகேவினர் ஒரு பக்கம் குஷி ஆகிட்டு ஏடிஎம்கே காரங்கெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி மேலே நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைத்துவமே இல்லை, எடப்பாடி வந்து கட்சியை ஒழுங்காக வழி நடத்தலை, எடப்பாடியால் தான் அதிமுக வந்து இந்த நிலைமையில் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் செங்கோட்டையன் சார்ந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்சி ஒருங்கிணைக்கணும், கட்சி ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நெகட்டிவாக பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் பொறுத்து இருக்கணும்ல, இன்னும் ஒரு 4 மாதம் பொறுத்து இருந்தால் அந்த தலைமைக்கான ஒரு கிரைசிஸ் வந்திருக்கும்ல. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மீண்டும் வந்து எடப்பாடி அவர்களோட தலைமை வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம் சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை திருப்பி பழைய ஆளுங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்போ இருந்திருக்கும். செங்கோட்டையன் ரொம்ப அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு வரவேற்பை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நிர்வாக குழுவோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும், ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதிகளுக்கான அமைப்பு பொதுச்செயலாளர் பதவியும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக செங்கோட்டையன் கூட்டு போனவங்க எல்லாருக்குமே வந்து பதவி கொடுக்கப்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா செய்தியும் வெளியாகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு செகண்ட் பிளேஸில் செங்கோட்டையன் இருப்பார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இன்னும் அது உறுதிப்படுத்தப்படுதா, ஏன்னா ஸ்டில் எட் விஜய்க்கு அடுத்தபடியான அந்த பொசிஷனில் புஷி ஆனந்த் தான் இருக்கார். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நிலைய பொதுச் செயலாளர், ஐடி விங்க்கு பொதுச் செயலாளர், அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு பல பேர் பல டைவர்ஷனில் பல பொதுச் செயலாளர் இருந்தாலும் இப்போ செங்கோட்டையனுக்கு என்ன புதுசாக பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இல்லை அமைப்பு பொதுச் செயலாளர் போஸ்டிங்கே வந்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. இந்த நிர்வாக குழுவை அவர் எப்படி கட்டமைக்க போகிறாரு, இவர் சொல்கிறத வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலகாலமாக தொண்டர்களை வைத்து அரசியல் செய்தவர் செங்கோட்டையன், இப்போ ரசிகர்களை வச்சு அரசியல் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து புதுசாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் இருந்த கட்சியில் அந்த அம்மா நில்லுனா நிற்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க, படுத்துனா படுத்துருவாங்க. அது டயராக இருந்தாலும் சரி, பிளைனாக இருந்தாலும் சரி, மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே இருந்து வணக்கம் வைக்கிற அளவுக்கு தான் வந்து அதிமுக வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ டிவிக்கு அது எப்படி இருக்க போகுது, வணக்கம் வைக்கிறதுக்காக வெளியில் ஆள் வருவாங்களா, இல்லை இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளில ஆள் வருவாங்களான்ற ஒரு கேள்வியுமே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன மீம்ஸும் வந்து பார்க்க முடிஞ்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் வந்து விஜய் கிட்ட கேட்குற மாதிரி, அடுத்து என்ன தம்பி பண்ண போறீங்க அப்படின்ட்டு, அடுத்த வாரம் தான் டிசம்பர் 4ஆம் தேதி சந்திப்போம், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான மீம்ஸும் வந்து பார்க்க முடிஞ்சது. செங்கோட்டையன் கன்சிஸ்டன்டான ஒரு பொலிட்டிஷனாக இருந்தாலுமே அந்த பார்ட்டி அவருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. செங்கோட்டையன் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான், இப்போ செங்கோட்டையன் ஒரு வேல்யூபிளான ஆள் தான், செங்கோட்டையன் நிர்வாக ரீதியாக செயல்பாடு உள்ள ஒரு ஆள் தான். அப்படி இருக்கிறப்ப டிவிகே அவர்களை ப்ராப்பராக பயன்படுத்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அதிமுகலேருந்து ஒரு சிறிது காலம் நீக்கப்பட்டு இருந்தார். அந்த காலம் சார்ந்த விஷயங்களை அதிமுக நெகட்டிவ் ஒன் ட்ரெண்டிங்காக வந்து போட்டுட்ருக்காங்க. எடப்பாடி கிட்ட பற்றி கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ இதை அவர்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து சொல்லிட்டு சோகமாக போயிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மூத்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன். என்னதான் வந்து செங்கோட்டையனுக்கு பதவி கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நாங்கள் ஒரு வாய்ஸ் இருந்துச்சு, அவருக்கு நாங்கள் ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அந்த ஃபேஸாக இப்போ ஏடிஎம்கே இழந்திருக்கு. இது மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக பழனிசாமி வந்ததுக்கப்புறமா மாற்றப்பட்டிருந்தாங்க. அப்படி அதிருப்தியில் இருந்த பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் திமுக போய் சேர்ந்திருந்தாங்க. அன்வர் ராஜா உட்பட பல பேர் சேர்ந்திருந்தாங்க. அன்வர் ராஜா நேற்று பேசுகிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா, டிஎம்கே அவருக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நாங்களாம் திராவிட இயக்கத்தால் வளர்க்கப்பட்டோம், திராவிட இயக்கம் வந்து அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்ற விஷயம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் திமுகவில் அவர் சேராததுக்கான காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை வந்து ஆரம்பிக்கப்பட்டதே திமுக எதிர்ப்பு தான். இவர் எம்ஜிஆரோட தொண்டராக இருந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டு அது சரியாக இருக்காது, அவரோட பாலிடிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரேஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் விஜய் பக்கத்தில் இப்போ நின்றுட்டார். இப்போது இன்னும் ஒரு சில ரைட்டப் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தான், இதை செங்கோட்டையன் புரிஞ்சுக்கிட்டனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இங்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு டிவிக்கு வந்து எக்கச்சக்கமாக எழுதி தருகிட்டு இருக்காங்க ஆன்லைனில். காத்திருந்து பார்க்கலாம், எம்ஜிஆருக்கு அடுத்து யார், செங்கோட்டையன் பக்கத்தில் நிற்பதால் எம்ஜிஆர் ஆகிவிடுவாரா விஜய் என்று. காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். Taste the Daily.